சகஸ்நாமத்துக்கு அடுத்தது அப்படியே திருப்பதி இப்படி எல்லா இடத்துக்கும் போகணும். விஷ்ணு சகஸ்நாமத்தில் இருக்கு சார் அப்படி வந்துடும். 1000 நாமங்களில் ஒவ்வொரு நாமத்துலையும் ஒரு ஒரு வீடு இருக்கும். இதுதான் சார் தயம். ஸோ உங்களோட ஆசீர்வாதங்கள் எனக்கு நல்லபடியாக அதை கைட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 2 விஷயம் சார் தமிழ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வார்த்தை சரி எல்லாரும் நல்லா உள்ளம் பெருக்கோயில் உடம்பே ஆலயம் என்ற திருமுறை இது எங்கோடாலும் எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு ஒரு கோவிலாக மாற்றிருக்கிறார். கோயில்னா ரெண்டு கோன்னா அரசன், கோன்னா இறைவன். ஸோ இந்த இறைவனும் இருக்கிறான், இந்த அரசன் இருக்கா, அரசியும் இருக்கிறாங்க. அந்த தளபதிகள் சிறாங்க நிச்சயமாக இந்த சாம்ராஜ்யம் அக்ரகரம் சாம்ராஜ்யமாக சொல்லுவேன். ஆல் இண்டியா லெவலில் ஆல் வேர்ல்டு லெவலில் வருவோன்னு இருக்கிறாரு. நிச்சயமாக யாரும் வழி யாரும் தெரியுற மாதிரி நிச்சயமாக வளரும். நிச்சயமாக நம்புகிறேன். ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம் பற்றி உங்களுக்கு தெரியாதில்லை. ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். அதாவது ஒரு பெண் கருவுற்றுனா டாக்டர் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை மாறி இருக்குது, அதனால் சிசர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பெண்ணுடைய மாமனார் ஒரு ஆயுர்வேத சித்த வைத்தியர். அவர் சொல்ல அப்படியே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேசட்டில் போட்டு ஒரு வயிற்று பக்கத்தில் குழந்தை, அதாவது பெண் குழந்தை வயிற்று பக்கத்தில் ஒரு 3 மாதம் வைத்தாராம். குழந்தை பிறக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியாகி உண்மையாகவே அது நான் எல்லா இடத்துலையும் போய் சொல்லுவேன். கிருஷ்ணர் அவ்வளோ பவர்ஃபுல் சரி. அந்த பாராயணம் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் நல்ல நன்மை நிச்சயமாக கிடைக்கும். ஒன்றும் டவுட்டே கிடையாது. தினமும் பாராயணம் நடக்கும் சார். கண்டிப்பாக எல்லாரும்